ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய டெட்டு. ஸோ டிஎன் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் 15 மற்றும் 16 தேதிகளில் நடக்க இருக்குது. ஸோ இப்போ இந்த தேர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு விண்ணப்பித்திருக்காங்க. 4.5 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்காங்க. இதனுடைய ஹால் டிக்கெட் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லார் ஆசிரியர் மத்தியிலுமே வெளியாகியிருக்குங்க. ஹால் டிக்கெட் எப்போ வெளியாகும்? நவம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் ஹால் டிக்கெட்டே எங்களுக்கு வெளியிடலை. நான் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம் கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நவம்பர் 4 மற்றும் 5 இன்னும் 2 நாட்டில் 100% உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்துடும். ஏன்னா அந்த டைம் வந்து அதிக அளவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்காங்க கோர்ட்டின் தீர்ப்பு எதிரொலி காரணமாக. ஸோ இது வரலாற்றிலேயே இந்த டைம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் சரி தமிழகத்திலையும் சரி கோர்ட்டுடைய தீர்ப்பின் எதிரொலி காரணமாக அதிக அளவிலான ஆசிரியர் பெருமக்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த ஆண்டு தாள் 1 மற்றும் தாள் 2 நடத்துவதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15/11/2025 அன்னைக்கு தாள் 1ம் 16/11/2025 அன்னைக்கு தாள் 2ம் தேர்வுகள் நடைபெறும் அப்படின்றது தெளிவாக நமக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் டெட் தேர்வை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். டெட் தேர்வு கண்டிப்பாக எந்தவித காரணத்தினாலும் போஸ்ட்போன் ஆகாது. குறிப்பிட்ட தேதியில் நடக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹால் டிக்கெட் இன்னும் பப்ளிஷ் ஆகலை. ஸோ இன்று இல்லைனா நாளை கண்டிப்பாக ஹால் டிக்கெட் அனைத்துமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஹால் டிக்கெட்டை செக் பண்ண தயாராகி கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரியோடைய ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறதா நமக்கு தகவல் வந்திருக்குங்க. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் போயிட்டுருக்கு. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பேஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கீஸை வெளியிடலாம். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் புதுசாக ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டு தாங்க இருக்குது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களை ரீச் பண்ணால் கூட உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். ஸோ பிஜிடிஆர்பியோடைய ஃபைனலான ஆன்சர் கீஸு இன்று இல்லைன்னா இன்னும் சற்று நேரத்தில் அதிகபட்சம் நாளை மறுநாளுக்குள்ளார நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ பிஜிடிஆர்பி தேர்வை பொறுத்தவரைக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை அழைக்கப்படுவீர்கள். ஸோ இது கண்டிப்பாக 100% வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சில முக்கியமான தகவல்கள். அஃபிஷியலான கட் ஆஃப் எல்லாமே வெளியிட போகிறாங்க. யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டுக்குள்ளார வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவலையும் நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர் எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, இங்கிலீஷு எனக்கு 82 எலிஜிபிலிட்டி இருக்கா. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஆசிரியர் பெருமக்களே தயவுசெய்து கோச்சிங் சென்டரை நம்பி போயிட்டு உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்களே உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியலை அரசு கொடுக்குற புத்தகத்தை இந்த மாதிரி புத்தகத்தை எல்லாத்தையுமே வாங்கி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அடுத்தடுத்த தேர்வுகளில் இதை வந்து ரொம்ப பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் உயர்த்த கோரிக்கை பலதரப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. பலதரப்பட்ட ஆசிரியர் சங்கங்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் காலி பணியிடங்கள் 1996 அப்படின்னு தான் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1500 வேக்கன்சிஸாவது கூடுதலாக கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்படுமா இல்லைன்றான்றதை நம்ம விரைவில் நம்ம பார்க்கலாம். அதே மட்டுமே இல்லை, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார 20,000 ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பிய காட்டுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய டெட்டு. ஸோ டிஎன் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் 15 மற்றும் 16 தேதிகளில் நடக்க இருக்குது. ஸோ இப்போ இந்த தேர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு விண்ணப்பித்திருக்காங்க. 4.5 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்காங்க. இதனுடைய ஹால் டிக்கெட் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லார் ஆசிரியர் மத்தியிலுமே வெளியாகியிருக்குங்க. ஹால் டிக்கெட் எப்போ வெளியாகும்? நவம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் ஹால் டிக்கெட்டே எங்களுக்கு வெளியிடலை. நான் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம் கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நவம்பர் 4 மற்றும் 5 இன்னும் 2 நாட்டில் 100% உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்துடும். ஏன்னா அந்த டைம் வந்து அதிக அளவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்காங்க கோர்ட்டின் தீர்ப்பு எதிரொலி காரணமாக. ஸோ இது வரலாற்றிலேயே இந்த டைம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் சரி தமிழகத்திலையும் சரி கோர்ட்டுடைய தீர்ப்பின் எதிரொலி காரணமாக அதிக அளவிலான ஆசிரியர் பெருமக்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த ஆண்டு தாள் 1 மற்றும் தாள் 2 நடத்துவதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15/11/2025 அன்னைக்கு தாள் 1ம் 16/11/2025 அன்னைக்கு தாள் 2ம் தேர்வுகள் நடைபெறும் அப்படின்றது தெளிவாக நமக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் டெட் தேர்வை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். டெட் தேர்வு கண்டிப்பாக எந்தவித காரணத்தினாலும் போஸ்ட்போன் ஆகாது. குறிப்பிட்ட தேதியில் நடக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹால் டிக்கெட் இன்னும் பப்ளிஷ் ஆகலை. ஸோ இன்று இல்லைனா நாளை கண்டிப்பாக ஹால் டிக்கெட் அனைத்துமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஹால் டிக்கெட்டை செக் பண்ண தயாராகி கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரியோடைய ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறதா நமக்கு தகவல் வந்திருக்குங்க. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் போயிட்டுருக்கு. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பேஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கீஸை வெளியிடலாம். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் புதுசாக ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டு தாங்க இருக்குது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களை ரீச் பண்ணால் கூட உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். ஸோ பிஜிடிஆர்பியோடைய ஃபைனலான ஆன்சர் கீஸு இன்று இல்லைன்னா இன்னும் சற்று நேரத்தில் அதிகபட்சம் நாளை மறுநாளுக்குள்ளார நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ பிஜிடிஆர்பி தேர்வை பொறுத்த வரைக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை அழைக்கப்படுவீர்கள். ஸோ இது கண்டிப்பாக 100% வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சில முக்கியமான தகவல்கள். அஃபிஷியலான கட் ஆஃப் எல்லாமே வெளியிட போகிறாங்க. யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டுக்குள்ளார வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவலையும் நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர் எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, இங்கிலீஷ் எனக்கு 82 எலிஜிபிலிட்டி இருக்கா. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஆசிரியர் பெருமக்களே தயவுசெய்து கோச்சிங் சென்டரை நம்பி போயிட்டு உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்களே உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியலை அரசு கொடுக்குற புத்தகத்தை இந்த மாதிரி புத்தகத்தை எல்லாத்தையுமே வாங்கி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அடுத்தடுத்த தேர்வுகளில் இதை வந்து ரொம்ப பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் உயர்த்த கோரிக்கை பலதரப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. பலதரப்பட்ட ஆசிரியர் சங்கங்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் காலி பணியிடங்கள் 1996 அப்படின்னு தான் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1500 வேக்கன்சிஸாவது கூடுதலாக கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்படுமா இல்லைன்றான்றதை நம்ம விரைவில் நம்ம பார்க்கலாம். அதே மட்டுமே இல்லை, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார 20,000 ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பிய காட்டுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.